வணக்கம். என் பேர் தியாகராஜன். நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். நான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி ஃபுல்லாக பேசலான் இருக்கேன். 2 பார்ட்டாக சொல்லலான் இருக்கேன். நான் ஃபஸ்ட்டு எப்படி லாஸ் ஆனேன், செகண்ட் எப்படி நான் ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லலான் இருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் என் ஃப்ரெண்டு சொல்லி தான் நான் இது உள்ளே வந்தேன். எனக்கு எப்படி ட்ரேட் பண்ணணும்னு தெரியாது. ஆனால் ஆர்வம் இருந்துச்சு. எனக்கு ட்ரேட் பண்ணணும், சம்பாதிக்கணும் ஆர்வம் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எனக்கு ட்ரேட் பண்ண தெரியாமல் கால்ஸ் வாங்கி தான் பண்ணேன். அவங்களே தான் எனக்கு கால் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு கால் வந்து எனக்கு கொடுத்தாங்க. 5000 ருபீஸ் ப்ராஃபிட் கிடச்சிது. அப்புறம் ஈவினிங் கால் பண்ணாங்க. நாங்கள் டெய்லி 5 to 10,000 ருபீஸ் ப்ராஃபிட் பண்ணி கொடுப்போம். நீங்கள் வந்து ட்ரேட் நீங்கள் பண்ண அவசியம் இல்லை. நாங்கள் சொல்கிற கால்ஸை வாங்கினா போதும், நாங்கள் சொல்கிறது விற்றா போதும்னு சொன்னாங்க. நானும் சந்தோஷப்பட்டு ஓகேன்னு சொன்னேன். அதுக்கு வந்து இயர்லி ஃபீஸாக 25,000 ரூபா கட்ட சொன்னாங்க. நானும் கட்டினேன். ஃபர்ஸ்ட் நாள் கால் கொடுத்தாங்க. 15,000 ருபீஸ் லாஸ் ஆகிடுச்சு எனக்கு பேங்க் நிஃப்டியில். செகண்ட் எங்களுக்கு திரும்பியும் நான் கால் பண்ணி கேட்டதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரெக்கவர் பண்ணலான்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டு திரும்பியும் அடுத்த நாள் அவங்களே கால் கொடுத்தாங்க. பேங்க் நிஃப்டி 20 லாட் எடுக்க சொன்னாங்க. நானும் எடுத்தேன். அடுத்த நாளும் 18,000 ரூபாய் எனக்கு லாஸ் ஆகிடுச்சு. கேட்டதுக்கு ரெக்கவர் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. எங்கிட்ட அப்போவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 50,000-60,000 ரூபா காலி ஆயிடுச்சு. மீதி ஒரு 20,000 ரூபா தான் இருந்தது. திரும்பி அன்னைக்கு ஈவினிங் கால் பண்ணி அசோக் லைலண்ட் பை பண்ண சொன்னாங்க. நானும் பை பண்ணலை. ஏன்னா நான் அன்னைக்கு தான் டேனியல் சாரோட வீடியோ பார்த்தேன் ஃபர்ஸ்ட் டைமாக. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அசோக் லைன் இறங்க போகுதுன்னு சொல்லியிருந்தாரு. நான் அவங்ககிட்ட சொன்னேன், இது மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன் மேடம், அசோக் லைன் இறங்க போகுதுன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து பெரிய பெரிய அனலைஸ் வச்சுருக்கோம், பெரிய ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்க லிங்க் இருக்குது, நாங்கள் சொல்கிறத நடக்கும், நீங்கள் பை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட பை பண்ணாமே பண்ணிட்டேன்னு சொன்னேன். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மார்க்கெட் வந்து இறங்கிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 30,000 ரூபா லாஸ் ஆகிடுச்சு. நான் அது ட்ரேட் பண்ணலை. அது பண்ணிட்டு தான் எனக்கு பெரிய லாஸ் ஆகிருக்கும். இதுலேருந்து நான் அவங்கள பற்றி நான் கூகுளில் தேட ஆரம்பிக்கும் போது தெரியுது கால்ஸ் கொடுக்குறவங்களாம் பொய்ன்னு சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோபோ ட்ரெயின் சொல்லி ஒருத்தர் வந்தார். அவர் என்ன சொன்னார்னா, கால்ஸ்லாம் நம்பாதீங்க, கால்ஸ் கொடுக்குறவங்களாம் ஏமாற்றுவாங்க, அது பொய், நாங்கள் கொடுக்குறது தான் கரெக்டு, நீங்கள் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் போதும், அதுவே பை பண்ணி அதுவே செல் பண்ணும், டெய்லி உங்களுக்கு 5,000 ருபீஸ் ப்ராஃபிட் கிடைக்குன்னு சொன்னாங்க. அவர் ஒரு 10,000 ரூபா வாங்கிட்டார் சாஃப்ட்வேர் போட்டு கொடுக்கறதுக்கு. ஃபர்ஸ்ட் நாள் 10,000 போட்டதே வந்து அதுவே பை பண்ணி அதுவே செல் பண்ணி மாற்றி பண்ணி என்னுடைய 10,000 ரூபா காலி பண்ணிடுச்சு. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 80,000 to 90,000 ருபீஸ் லாஸ் ஆகிடுச்சு. தேர்டு பார்த்தீங்கன்னாக்கா investing.comல ஒரு ஆட் வந்துச்சு, பை செல் சிக்னல் சாஃப்ட்வேர்னு வந்துச்சு. நானும் அதை பார்த்துட்டு கால் பண்ணி கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா, கால்ஸ் கொடுக்குறவங்களாம் போய் ஏமாற்றுவாங்க, ரோபோ ட்ரேட்லாம் வந்து ஃப்ராடு, நாங்கள் வந்து உங்களுக்கு லைவாக காட்டுவோம், நீங்கள் அந்த ஸ்டாக்கை பை பண்ணால் போதும், அதுவே வந்து செல் காட்டும், அப்போயே கிளிக் பண்ணால் போதும்னு சொன்னாங்க. எவ்வளோன்னு கேட்டதுக்கு 15,000 ரூபாய் சொன்னாங்க. நான் மறுபடியும் 15,000 ரூபாய் கட்டிட்டு மறுபடியும் நான் 20,000 ரூபாய் அக்கௌண்ட்டில் போட்டு பை பண்ணேன். பை பண்ணோடனே பையிங் காமிச்சிது, ஆனால் செல்லிங் காட்டவே இல்லை. மார்க்கெட் இறங்கிடுச்சு. கேட்டால் அவங்க எங்கள் மேலே பழியை போட்டுட்டு நீங்கள் பண்ண தப்புன்னு சொல்லிட்டாங்க. அன்னைக்கு ஒரு 10,000 ரூபாய் லாஸ் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட இப்படியே ஒரு 1.5 லட்சம் ரூபாய் எனக்கு லாஸ் ஆகிடுச்சு. திரும்பி நான் பணம் ரெடி பண்ணி போட்டு ஸ்டாக் மார்க்கெட் எப்படியாச்சும் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு இண்டிகேட்டர்லாம் படிக்க ஆரம்பித்தேன். நைட்டு பகலமாக உட்காந்து இண்டிகேட்டர் பற்றி படிக்க ஆரம்பித்தேன். இண்டிகேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் பையிங்கில் இருக்கும்போது ப்ராஃபிட் கொடுக்கும், செல்லிங்கில் இருக்கும்போது ப்ராஃபிட் கொடுக்கும், சைட்வேஸில் கரெக்ஷனில் நமக்கு ப்ராஃபிட்டே கொடுக்காது. எனக்கு அது தெரியாமல் போச்சு. பார்த்தீங்கன்னாக்கா நான் மறுபடியும் என்ன பண்ண ஆரம்பித்தேன்னாக்கா, நான் திரும்பி அது இண்டிகேட்டரை கற்றுக்கிட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் ரெடி பண்ணி போட்டேன். ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியும் ஒரு 20,000 ரூபாய் லாஸ் ஆகிடுச்சு. சரி, ஸ்டாக் மார்க்கெட் பண்ணுறதே நான் விட்டுட்டு நான் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி யூடியூப்பில் தேட ஆரம்பித்தேன். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைஸ் ஆக்ஷன் தான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு தேவைன்னு சொன்னாங்க. ப்ரைஸ் ஆக்ஷனை பற்றி தேடும்போது, கேண்டில்ஸ்டிக்கை பற்றி தேடும்போது தான் நம்ம டேனியல் சாரோட வீடியோ வந்தது. நான் அவருடைய வீடியோஸ்லாம் பார்க்க ஆரம்பித்தேன். அவர் டெய்லி வீடியோ போடுவார். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்ற லைவை சொல்லுவார். அந்த லைவ் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் சொல்கிறது கரெக்டாக வந்து அன்னைக்கு அடுத்த நாள் நடக்கும். அப்போ நான் டேனியல் சார்ட்ட கால் பண்ணி பேசினேன். சார், இந்த மாதிரி இருக்குது ப்ராப்ளம் சொன்னேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சரி பண்ணி தரேன், என் கிளாஸ் அட்டன் பண்ணுன்னு சொன்னாங்க. நான் அவருடைய கிளாஸ் சேர்ந்தேன். ஃபர்ஸ்ட் பேட்சில் வந்து எனக்கு ஒன்றுமே தெரியல, அதனால் எனக்கு அது ஒன்றும் புரியல. நான் வந்து மார்க்கெட் பண்ணுறதை நிறுத்திட்டேன். செகண்ட் மார்க்கெட்டில் எனக்கு திரும்பியும் எனக்கு சொல்லி கொடுத்தாரு அவர். இந்த மாதிரி இண்டிகேட்டர்னா என்ன, கேண்டில்ஸ்டிக்னா என்ன, கேண்டில்ஸ்டிக்னா என்ன, ப்ரைஸ் ஆக்ஷனா என்ன, ட்ரெண்ட் லைன் என்ன, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லி கொடுத்தாரு. எனக்கு ஒரு அவ்வளோ தான் புரிஞ்சுது. நான் அப்போ ஜனவரி மாதம் ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ வந்து எனக்கு 12 ட்ரேடில் 4 ட்ரேடு லாஸ் ஆகிட்டேன், 8 ட்ரேட் பாஸ் ஆகிட்டேன். 10 குவான்டிட்டி தான் நான் பண்ணேன் நான் போட்டு. அப்புறம் திரும்பி நான் தேர்டு கிளாஸ் அட்டன் பண்ண ஆரம்பித்தேன் அவர் கிளாஸை. அவர் பார்த்தீங்கன்னாக்கா விடியற்கால 5:30 மணிக்கு கிளாஸ் வைப்பார். இந்தியாவில் யாருமே 5:30 மணிக்கு கிளாஸ் வச்சதே கிடையாது. விடியற்காலில் கிளாஸ் வைக்கிறவர் அவர் ஒரு ஆள் தான்.
நான் அவரோட கிளாஸ் அட்டன் பண்ணேன். என்னால் கொஞ்சம் எழுந்திரிச்சு கிளாஸ் அட்டன் பண்ணுறது கஷ்டமாக இருந்தது. இருந்தாலும் நம்மளுக்கு ஏதாச்சும் சாதிச்சு நம்ம விட்ட காசை பிடிக்கணும், சம்பாதிக்கணும், இதை கற்றுக்கணுன்ற முயற்சியில் நான் 5:30 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு நான் அவரோட கிளாஸ் அட்டன் பண்ண ஆரம்பித்தேன். பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னாக்கா நான் 9 ட்ரேட் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா 8 ட்ரேட் பாஸ் பண்ணியிருக்கேன். எல்லாமே 10 குவான்டிட்டி தான் பண்ணேன் ஃபர்ஸ்ட் வீக்கு. செகண்ட் வீக் வந்து 20 பண்ண ஆரம்பித்தேன். தேர்ட் வீக்கு 50 குவான்டிட்டி போட்டு பண்ண ஆரம்பித்தேன். நான் அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9 ட்ரேடில் வந்து 8 ட்ரேட் பாஸ், 1 மட்டும் லாஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் நான் அவரோட கிளாஸ் திரும்பி 4th கிளாஸ் அட்டன் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு வந்து நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு, டவுட்ஸ் எல்லாம் எனக்கு கிளியர் பண்ணார். அப்போ நான் மார்ச் மாதத்துலேருந்து ஃபியூச்சர்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். அவர்கிட்ட கேட்டேன், சார் பண்ணலாமான்னு கேட்டேன். சரி பண்ணுங்கன்னு சொன்னார். அதுக்கப்புறம் நான் ஃபியூச்சர்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். மார்ச் மாதம் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து மொத்தமே 12 ட்ரேட் பண்ணியிருக்கேன். 12 ட்ரேடுமே நான் ப்ராஃபிட்டில் தான் இருக்கேன். அந்த மாதம் ப்ராஃபிட் மட்டும் நான் 49,700 ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன். இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, ப்ரைஸ் ஆக்ஷன் தான் உண்மை. அது மட்டும் தான் வந்து மார்க்கெட்டை லைவை காட்டும், அடுத்தது எப்படி போக போகிறன்றதை காட்டும். ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து அது ஒரு கதையாக இருக்குதுன்றதை எனக்கு அவர் தான் சொல்லி புரிய வச்சாரு. இது வந்து கேண்டிலை பற்றி தெளிவாக சொல்லி கொடுத்தாரு. இது அந்த கேண்டில்ஸ் வந்தால் பை பண்ணணும், இந்த கேண்டில் வந்தால் செல் பண்ணணும்னு சொன்னார். முதல்ல எனக்கு புரியல, தேர்ட் கிளாஸில் தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சது எனக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ரெகுலராக ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான். இப்போ எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் வந்து பெரிய ராக்கெட் சென்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, அதை நல்லா கற்றுக்கிட்ட சாதாரண விஷயம் சொன்னார். ஆனால் எனக்கு அன்றைக்கி கஷ்டமாக இருந்துச்சு. அதை கற்றுக்கிட்ட பிறகு ஈஸி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவார்னா, ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு ஏடிஎம் மாதிரி, தேவைப்படும் போது நம்ம அதை எடுத்துக்கலாம்னு சொல்லுவார். அதே மாதிரி தான் இப்போ எனக்கு நாளைக்கு என்ன தேவையோ நான் இன்றைக்கி என்னால் எடுக்க முடியும். அந்த அளவுக்கு நான் ஸ்டாக் மார்க்கெட்டை கற்றுக்கிட்டேன். நான் டெய்லியும் சாட் போடுறேன். எனக்கு ஒரு நாளைக்கு 10 ஸ்டாக் என்ட்ரி கிடைக்குது. 2 ஸ்டாக் நான் அதில் பை பண்ணுறேன். ஒரு நாளைக்கு 2 ஸ்டாக் பை பண்ணுறேன். எனக்கு ஒரு நாளைக்கு 5,000 ரூபா ப்ராஃபிட் கிடைக்குது. அதுக்கு வந்து டேனியல் சார் தான் காரணம். என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 20,000 25,000 ரூபா தான் போட்டு பண்ணுறேன். என்னால் டெய்லி ஒரு 5,000 ரூபா ப்ராஃபிட் பண்ண முடியுது கான்ஃபிடென்ட்டாக. என்னால் லாஸே இல்லாமல் ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறன்ற அளவுக்கு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. இருந்தாலும் இப்போவும் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணி தான் இருக்கேன். அதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தானியல் சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ப்ரைஸ் ஆக்ஷன் தான் உண்மை. ப்ரைஸ் ஆக்ஷனை கற்றுக்கங்க. இண்டிகேட்டரோ வேற எந்த ஒரு இதுவோ வந்து யாரும் கற்றுக்காதீங்க, அதெல்லாம் பொய். அது இண்டிகேட்டர் வந்து யார் கண்டுபிடிச்சாங்களோ அவங்க தேவைக்கு தான் அதை கண்டுபிடிச்சாங்க. அது அவங்களுக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகும். அவங்க இண்டிகேட்டர்லாம் வாங்கி நாம யூஸ் பண்ணால் நமக்கு தெரியாது அது எந்த நேரத்தில் வந்து பை பண்ணணும் செல் பண்ணணும்ட்டு. ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுட்டோம்னாக்கா நமக்கு முன்னாடியே காமிக்கும். இதுதான் உண்மை. லேர்ன் டு ப்ரைஸ் ஆக்ஷன். தேங்க்யூ டேனியல் சார்.